திருப்பாவை பாசுரம் 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கார் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணத்தாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். இந்த பாடல் முழுக்க மலர்களை ஒப்பிட்டு பாடினதுனால நாங்க இன்னைக்கு மலர்களான விளக்குகள் ஏற்றிருக்கிறோம். பெருமாளுடைய கண்ணை தாமரையோட ஒப்பிட்டு பாடியிருப்பாங்க. அதனால மலர்களால அந்த இலையும் மலரும் அந்த பசுமையும் நிறைஞ்சதை அப்படியே விளக்குகள்ல காமிச்சிருக்கிறோம். நடுவுல அழகா பெருமாள் ஆதிசேஷன் மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கோலம். இது கொஞ்சம் அரிதான கோலம் தான். அந்த வலிமையான கரங்கள்ல இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் அதையும் அழகா விளக்குல காமிச்சிருக்கிறோம். அதுக்கு முந்தின பாசுரத்துல எல்லாம் சொன்ன மாதிரி மழை நிறைய பெஞ்சு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புழக்கடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன குளம், அதுல தாமரை அள்ளி இதெல்லாம் மலர்ந்திருக்குன்றாங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் ஆம்பல் வாய் கூம்பினகான். இந்த பாட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, காலையில மலர்ந்து இரவில் குவிஞ்சு போறது தாமரையோட வழக்கம். இரவில் மலர்ந்து காலையில் குவிந்து இருக்கக்கூடியது அள்ளி மலர். தாமரை மலர்ந்து நிக்குது, அள்ளி குவிஞ்சு நிக்குது. காலையில பெருமாளுடைய கோவில்ல சங்கு ஊதுறவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதையும் ஆண்டாள் அவ்வளோ அழகா அந்த பாட்டுல சொல்லியிருக்கிறா. செங்கல் நிற காவி உடை உடுத்தி வெண்பல் தவத்தவர்ன்றாங்க. வெண்மையான பல் உடையவர் அப்படின்றாங்க. அதாவது அகத்தூய்மையும் புறத்தூய்மையும் உள்ள உன் அடியார்கள் காவி உடை அணிஞ்சு பல தவங்கள் உள்ளும் புறமும் தன்னை தூய்மையா வச்சுக்கிட்டு பல் தவத்தவர் பல தவங்கள் புரிஞ்ச அந்த ஞானிகளை குறிப்பிடுறாங்க. அப்படி எல்லாரும் போயிட்டாங்க. கையில சங்கும் சக்கரமும் ஏந்திய வலிமையானவன் பெருமாள். அந்த பெருமாளை ஏத்தி பாடாம நீ இப்படியே படுத்திருக்கியே, எப்பதான் எழுந்திருப்ப? அந்த தோழி தான் சொல்லி இருக்கிறா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு. எல்லாரையும் அழைச்சதே அவதான். நீ தானே சொன்ன ஒவ்வொரு வீடா நாங்க உன்னை எழுப்புவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓ வீட்டு வாசல்ல நாங்க நிக்கிறோம், வெக்கம் இல்லாம தூங்குறியே அப்படின்னு கேக்குறா. கொஞ்சம் கடுமைதான். ஏன்னா சொன்ன வாக்கு தவறாம இருக்கிறவங்களுக்கே ஆண்டவனோட அருள் கிடைக்கும். நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ சொன்ன வாக்க நாம காப்பாத்தி கொடுக்கணும். அதையும் ஆண்டாள் இந்த பாசுரத்துல ரொம்ப வலிமையா சொல்லி இருக்கிறா. மீண்டும் நாளை காலை பாசுரம் 15ஓடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.